வணக்கம், பவானி முத்துராமலிங்க. இப்போ வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளரி பிஞ்சு ஒரு பிஞ்சை கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க விருப்பப்பட்டால் ஒன்று சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு 5-6 வெள்ளரி பிஞ்சை எடுத்து சீவி விட்டுறணும். குட்டி குட்டியாக சீவி விட்டுறணும், நறுக்கக்கூடாது. சீவி விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்புத்தூள், மிளகுத்தூள், சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் போடுங்க, அல்லது பெரிய வெங்காயம் 1 போடுங்க. போட்டுட்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியில் ஒரு லெமன், எலுமிச்சம்பழம் ஒரு மூடி புளிஞ்சு விட்டிங்கன்னா மிளகுத்தூள் போட்டுக்கிறணும். மிளகுத்தூள் போட்டுட்டு, ஏன்னா பச்சை மிளகாய் போடவே கூடாது. இதுக்கு கட்டாயம் மிளகுத்தூள் தான் போடணும். பிள்ளைகள் உரைப்பு எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு எலுமிச்சம்பழ ஜூஸை நீங்கள் பிழிஞ்சு நல்லா பிணைஞ்சு வச்சிட்டிங்கன்னா சோத்துக்கு சாப்பிடுவாங்க, டிஃபன் மாதிரி. இல்லை ஈவினிங் டிஃபனாக கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பிள்ளைகளும் ரொம்ப ஆசையாக அடுத்த நாளும் கேட்பாங்க, எனக்கு வெள்ளரி பிஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.